வெல்கம் டு ட்ராவல் வர்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை விளாக் போடலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா இவன் விளாகுக்கே வரமாட்டேன்ட்டான். சரி வராதரான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு காஃபி குடிக்க போனோம். காஃபி குடிக்க நம்ம நண்பர் இருந்தார். ஆனால் இவன் வந்துட்டு ஏன்டா இப்படி விளாக் எடுக்கிறேன்னு திட்டிக்கிட்டே இருந்தான். சரி வாடா அப்படி தாண்டா எடுப்பேன், என்ன பண்ணுவே பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்துட்டு இப்போது ஜிம்முக்கு போயிட்டுருக்கோம். ஜிம்ஸில் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஆர்ம்ஸ் டே. அதனால் சனிக்கிழமை தான் எப்போது கடைசி நாளாக எங்களுக்கு ஜிம்மில். அதனால் இன்றைக்கி ஒரு லைட் வெயிட்டில் ஒரு ஆர்ம் டே போட்டு கிளம்பணும். ஆனால் அவனுக்கு வந்துட்டு லெக் டே. அவன் என்னை வீடியோவே எடுக்க விடல. நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். சரி வராதரா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன்னு வைங்களேன், விடிஞ்சிருச்சு. அப்புறம் நமஸ்காரம் பெங்களூருன்னு ஒரு பெங்களூருக்கு ஒரு கும்பிட்டு போட்டு வீட்டுக்கு போய் குளிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம பாடியை பார்த்தோன்னே நம்மளுக்கு உடனே ஜில்லாயிருச்சு. ஓகே மாப்பிள்ளை நம்ம தான்ங்கிற மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் சட்டையை போட்டோன்னே எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் நம்ம ஃபங்க் வேறு வச்சுருக்கோமா, அந்த ஃபங்க்கு கொஞ்ச நேரம் நம்ம நோண்டலைன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேஸ் கேரும் அதுக்கப்புறம் ஒரு ஏர் சீரமும் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை கொஞ்ச நேரம் கூலாக கொஞ்சிப்பேன். அப்புறம் ரெடி ஆகியாச்சு, கிளம்புவோம். போகிறக்கு முன்னாடி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு. சரி கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லி இன்றைக்கி கோயிலுக்கு போனேன். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை. ஒரு கோயிலுக்கு போயிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் தான். ஆஃபீஸுக்கு போனோன்னா இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸு, வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பியர் கார்டன் பெல்லந்தூரில் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே வந்துட்டு உண்மையாலே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஒர்க்கை போட்டேன். அப்புறம் ஒரு காஃபி போடும்போது நம்ம மாப்பிள்ளை இருந்தாப்புல. நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து நைட்டு போய் என்ன பண்ணேன்னு தானே கேட்டிங்க, துணி துவைச்சேங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு தூங்கினா டைம் கரெக்டாக இருந்துச்சு. பாய்.